போராட்டம் நடக்கிறது என்பதற்காக மட்டுமே தடியடி நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். டெல்லி போராட்டம் தொடர்பான விவகாரம் குறித்தும், அதே போன்று போராட்டத்தின் மீது மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிராகவும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்தையும் நாளை தினம் விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. வழக்கு இன்று பட்டியலிடப்பட்ட நிலையில் இது தொடர்பான மேற்கொண்டு மனுக்கள் தாக்கல் செய்ய உள்ளதால் அனைத்தையும் நாளை விசாரிப்பதாக தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் மற்றும் பௌசியா ஷக்கீல் ஆகியோர் ஆகி மாணவர்கள் போராட்டத்திற்கு மிக அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த போராட்டத்தின் போது AK-47 ரக துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். பீகாரிலும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் கடுமையான தடியடி நடத்தியிருக்கிறார்கள். அதே போல நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறியிருக்கின்றன என்று வழங்க வைக்கப்பட்டது. அப்போது தலைமை நீதிபதி அமைதியான முறையில் போராடுவதற்கான முழுமையாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை மறுக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தீவிர போராட்டம் நடைபெறுகிறது என்ற காரணத்துக்காக காவல்துறையின் வரம்பு மீறி நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியாது என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். காவல்துறை தரப்பில் காவல்துறையினர் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பலர் போராட்டக்காரர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதி யார் எவர் என்று எந்த ஒரு பாகுபாடுமின்றி ஒவ்வொரு தனி மனிதனின் உயிரும் முக்கியமானது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். போராட்டத்துக்கு இதற்கென ஒரு நடைமுறை இருக்க வேண்டும், அதற்கான உரிய இடவசதி இருக்க வேண்டும், அமைதி வழி போராட்டத்திற்கு எவ்வித கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆனால் போராட்டம் என்ற பெயரில் சமூக விரோத செயல்கள் ஏதேனும் நடைபெற்றால் அதன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆனால் போராட்டம் நடக்கிறது என்பதற்காகவே தடியடி நடத்த வேண்டும் என்பதில்லை, ஜனநாயக செயல்முறைக்கு சுய கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒழுக்கம் தேவை எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த போராட்ட விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு நடுநிலையான முறையில் ஒத்துழைப்பு அளிப்போம் என்று மத்திய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக இந்த வழக்குகள் அனைத்தும் நாளை தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.